திருப்பூரில் இரவில் தாமதமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிய குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாளை சேர்ந்த சந்தோஷ் ஆர்த்தி தம்பதியருக்கு 7 வயதில் பிரையன் மற்றும் 3 வயதில் அனில் என்ற இரு மகன்களும் 4 வயதில் பிரியங்கா என்ற மகளும் இருந்தனர். திருப்பூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் 3 குழந்தைகளுடன் சந்தோஷ் வசித்து வந்துள்ளார். அதே பகுதியில் தனியார் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் போன்ற துரித உணவுகளை சமைக்கும் வேலையை சந்தோஷ் பார்த்து வந்துள்ளார். ஹோட்டல் முடிந்ததும் தினமும் இரவு 11 மணி என தாமதமாக வரும் சந்தோஷ் தான் எடுத்து வரும் ஃப்ரைட் ரைஸ் அல்லது நூடுல்ஸை குழந்தைகளுக்கு இரவு உணவாக கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதே போலத்தான் பணி முடிந்து இரவு 11 மணியளவில் வீட்டிற்கு வந்த சந்தோஷ் தான் எடுத்து வந்த ஃப்ரைட் ரைஸை மூத்த மகன் பிரையன் மற்றும் பிரியங்காவுக்கு கொடுத்துள்ளார். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு படுத்த நிலையில் காலையில் எழுந்த சந்தோஷ் சிறுவன் பிரையன் அசைவின்றி இருந்ததை பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளார். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். அப்போது சந்தோஷிடம் இருந்த மற்றொரு குழந்தையான பிரியங்காவும் மயங்கி விழுந்து உயிரிழந்தாள். 2 குழந்தைகளையும் பரிசோதித்த மருத்துவர்கள் இரவு நேரத்தில் தாமதமாக சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் செரிக்காமல் இருந்ததால் தான் உயிரிழந்திருக்க கூடும் என்றனர். உயிரிழந்த குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்ததில் மருத்துவர்கள் கூறியதைப் போலவே இரவு சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருந்தது. உயிரிழப்புக்கான காரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக செரிக்காமல் இருந்த உணவுகள் இருந்த குழந்தைகளின் உடல் பாகங்கள் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க குழந்தைகளுக்கு இரவில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் போன்ற செரிமானமாகாத துரித உணவுகள் தருவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். துரித உணவு சாப்பிட்டா துரிதமாக மருத்துவமனைக்கு போகணும், துரிதமாக உங்களுக்கு நோய் வரும்னு. ஏன் அப்படி சொன்னோம்னா, இந்த துரித உணவுல நார்ச்சத்து இருக்காது, எண்ணெய் அதிகமா இருக்கும், டால்டா போன்ற வகைகள் இருக்கும், இந்த கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும், இந்த கார்போஹைட்ரேட், மாவு இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா சுவைக்காக வேண்டி அவங்க எல்லாமே சேர்த்துவாங்க, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம். எல்லா துரித உணவும் மோசம் சொல்ல, ஆனா நீங்க துரித உணவு சாப்பிடும் பொழுது நிறைய விஷயம் நீங்க பார்க்க முடியாது, என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா துரித உணவுங்கிற முறையில நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஆயிலி பப்ஸ், சிப்ஸ் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் நல்லதில்லை. அது அஜீரண கோளாறுக்கும், உடல் பருமனுக்கும், ரத்த கொதிப்புக்கும், சக்கரை வியாதிக்கும் வழிவகுக்கும். அந்த நபர்கள் யாரெல்லாம் துரித உணவு அதிகமா சாப்பிட்டுட்டே கொடுக்காங்களோ அவங்க கூடிய விரைவில் அவங்களுக்கெல்லாம் சக்கரை வியாதி, உடல் பருமன், ரத்த கொதிப்பு, இருதய கோளாறு, கொழுப்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. Download Moj.